Hey, hi. Hi. So, காலேஜ் ப்ரெசன்டேஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. இன்றைக்கி வந்து 2024 இது வந்து லாஸ்ட் பிரதோஷம் அண்ட் சனி பிரதோஷம் கூட. ஆமாம், நிஜமாக ரொம்ப ஸ்பெஷல். ஃபுல் டே விரதம் ஆக்சுவலாக. சரி, ஓகே. 24 வந்து நிறைய விதத்தில் ஒரு சூப்பரான இயர். வேலை, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆனது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, அதனால அதை தாண்டி சக்ஸஸ் சூப்பர். அண்ட் விஜிமா மேரேஜ் அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். அதனால் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அதனால் 2024 வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லான ஒரு இயராக முடிக்க போகிறோம். அதனால் வந்து கடவுளை பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு வந்துடலாம். அதோடு இல்லாமல் 25ல் நிறைய விஷஸ் இருக்குது. அதெல்லாம் அவர்கிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு வருவோம். கண்டிப்பாக நிறைய நிறைய லிஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக கொடுத்துட்டு வரோம். எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம எய்ம் என்னன்னு சொல்லி போல்டாக சொல்ல முடியலன்னா அது என்ன அப்படின்னு ஒரு இது. அதனால் 25ல் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் ஒரு சில முக்கியமான விஷயமா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சேனல் வந்து மினிமம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் தாண்டணும்? 25 ஸ்டார்டிங்கில் எண்டில் 25ல் 2025ல் ஒரு 500K டார்கெட் வைப்போம். ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட்டோட அந்த டிஎன்பிஎஸ்சி சேனல் வந்து ஒரு 500K சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டும். கண்டிப்பாக தாண்டும். கடவுள்கிட்ட கேட்டுப்போம். ரொம்ப நாளாக ஒரு 60,000லேயே நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அண்ட் சம் பர்சனல் விஷயஸ்லாம் உண்டு. அது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் வந்து ஜிகே சங்கர் டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட்ஸ்னு ஒரு பேஜ் வச்சுருக்கோம். அங்கே எவ்வளோ வேணும்? அது ஒரு 100K போதும். 100K சீக்கிரம் வந்துடும். ஆல்ரெடி 60K இருக்கும். அப்போ அது 500K 100 தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கேட்கும், நல்லா கேளுங்கப்பா. சரி, ஓகே. ஒரு 500 இருந்தாலும் 100ன்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். அப்புறம் வந்து ஜிகே சங்கர் விலாக்ஸ்ன்னு நம்ம 2 பேரும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல. ஆமாம். அங்கே எவ்வளோ வேணும்? 1 மில்லியன். வந்துட்டு 1 நீ குறைவாக கேட்டுருவேன். அதனால எனக்கு வந்துட்டு ஒரு 1 மில்லியன். ஏன்னா அது விலாக்ஸ் சேனல் தானே, நிறைய பேர் ரீச் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து இந்த க்ரௌடு வந்து ஒரு 1 மில்லியன் இருக்க சேனல்ஸே எனக்கு ரொம்ப கம்மி. ஒரே ஒரு சேனல் தான் எனக்கு தெரிஞ்சு, சுரேஷ் ஐஎஸ் அவர் மட்டும்தான் 1 மில்லியன் வச்சுருக்காருன்ட்ருக்கேன். அவர் டேப் சார் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கார், ஒரு 900 கிட்ட இருப்பார். ஸோ அதில் வந்து 1 மில்லியன் வச்சுருக்க சேனல்ஸே கம்மி. ஸோ நம்ம வந்து ஒரு 500K தாண்டோம்னா சூப்பராக இருக்கும். அண்ட் விலாக்ஸ் நிறைய இருக்குது. அதனால் நம்ம விலாக்ஸ் சேனல் வந்து 1 மில்லியன் அடிக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து 2025ல் விஷஸ். அண்ட் எப்பவும் போல் குட் ஹெல்த் அண்ட் ஸோ நிறைய இப்போது நிறைய பணம் பேராசை, அதனால் அது ஒன்று. அண்ட் ஓகே. ஸோ இது வந்து நியூ இயர் மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஒரு லாஸ்ட் பிரதோஷம் வரும்ல, இந்த 25ஓட எண்டு. ஆமாம். அப்போ வந்து நம்ம இதை வந்து மறுபடியும் இந்த வீடியோ திருச்செந்தூரில் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். திருச்செந்தூர் அவர்கிட்ட போய் முருகர்கிட்ட போய் பிரதோஷத்தன்னைக்கு திருச்செந்தூர் போகலாம். பரவாயில்ல, போவோம் கண்டிப்பாக போயிட்டு இது பண்ணலாம். கை வலிக்குது. அதான் கை வலிக்குது. டைம் ஆச்சு, கோயிலுக்கு டைம் ஆச்சு. ஆமாம், அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா கை ரொம்ப வலி. இப்போ தான் ஒரு மரத்தோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. வேற ஒன்றும் இல்லைங்க, கிரிஞ்சு அப்படின்னு கமெண்ட் பண்ண போகிறாங்க. இல்லை, ஆனால் வலிக்குது தான். இந்த மாதிரி நம்ம விளாக்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பழனி, திருச்செந்தூர்னு சொல்லி நிறைய கோவில் வெளியெல்லாம் சுற்றும் போது எப்போவும் அவர் பரத்ன்ட்டு நம்ம டீமில் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து ஷூட் பண்ணிப்பார். அவர் சொல்லுவார் அப்பப்போ கை வலிக்குது, அந்த அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த என்ன பேர் என்னமோ ட்ரைபாடு அதெல்லாம் எட்டுவாங்கன்னு.
சரி சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பெருசாக இருக்கு. இப்போதான் வலி பயங்கரமாக இருக்கு. சரி, ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து விஷஸ் அண்ட் 23 டிசம்பரில் வந்து கொஞ்சம் நிறைய ஒரு மாதிரி ஒரு பயம் இருந்தது. 24 எப்படி இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நிறைய தேங்க்யூ சொல்கிற மாதிரி, நிறைய நன்றி சொல்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பர். ஸோ அது வந்து தேங்க்யூ சொல்லிவிட்டு 25 விஷ்லிஸ்ட்டை வந்து அவர்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு வருவோம். அண்ட் தாரமங்கலம்னு நாம் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, மேக்ஸிமம் நம்ம பார்க்குறவங்களும் எல்லாம் சேலம் டிஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்கன்றிருக்கேன். அதனால் தாரமங்கலத்தில் கைலாசநாதர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், ஒரு பழமையான சூப்பரான கோவில். இன்னும் விஜயமா வந்து அதை பார்க்கல, அதனால் அவங்களுக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் கைலாசநாதர் போய் நம்ம விசிட் பண்ணிடலாம். ஒரு பழமொழி இருக்குது, ஒரு பழமொழி கூட இல்லை, ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன். சிவன் கோயிலுக்கு போனால் வந்து என்னாச்சு, அது கல்யாணத்துக்கு முன்னாடி அது வந்து காதலர்கள் தானா, அது அந்த மாதிரி இல்லை அப்படி சொல்லுவாங்க. இப்போ தஞ்சை பெரிய கோயிலெலாம் போனால் அந்த மாதிரி வேற போனால் அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் நம்பிக்கை கம்மி. கடவுள் அது வந்து சும்மா இந்த வீடியோஸ், இந்த விளாக், இது சாரி அதானே ஷார்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்குறோம்ல, அப்படி தான். ஒரு நெஜ எக்ஸாம்பிள் பார்த்தது இல்லை இது வரைக்கும். நம்மளே நெஜ இல்லை கல்யாணம் ஆகிட்டா அந்த மாதிரியான இது கிடையாது. ஓகே. இல்லை எனக்கு அவரு கொஞ்சம் அந்த ஒரு பொசசிவ்ல பிரிச்சு விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். அந்த லவ் அதிகமாக அந்த மாதிரி ஏதாச்சும் மேபி ஏதாச்சும் இருக்கலாம், மித்தா இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி உண்மையாலுமே அந்த ஒரு ஃபேக்ட் எல்லாம் இருக்குன்னு வீடியோஸில் பார்த்துருக்கேன் நான். சரி, ஓகே டன். நமக்கு அந்த மாதிரி அந்த கடவுள் வந்து கெட்டது பண்ணுவாருங்கிறதுல நமக்கு உடன்பாடு இல்லை. பயம் தெரியல. சரி, ஓகே. 2025 டிசம்பரில் நம்ம இதே மாதிரி அமர்ந்து வீடியோ பண்ணணும், புரியுதில்ல? சரி, ஓகே டன். இந்த வீடியோ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். இந்த இந்த விஷ்லிஸ்ட்டை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். அது இங்கே வேண்டாம். பாய் பாய் பாய். ஸோ இப்போ என்னாச்சுன்னா, தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் வந்து பிரதோஷத்தன்னைக்கு வந்து 8 மணி வரைக்குமா? 8 அப்படி டைமிங்ஸ் இல்லை, பட் ஆனால் 8 o'clockலாம் வந்து அந்த கோவில் நடைய சாத்திட்டாங்க. கரெக்டாக நாங்கள் வரும்போது உள்ள என்டர் ஆகுறப்போ கரெக்டாக கால் எடுத்து வச்சோம் கேட்டு. ஐ மீன் அந்த இடம் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்க கதவை வந்து சாத்திட்டாங்க. ரொம்ப ஃபுல்லாக சாத்தல, லைட்டாக சாத்திட்டாங்க. அப்பயும் ஒருத்தர் வந்தார், கோவில் சார்ந்தவர். உள்ளே போகலாமான்னு கேட்டேன், டைம் ஆச்சுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஒரு பயங்கர அப்செட். டக்குன்னு திரும்பினா திடீர்னு ஒருத்தர் வந்து வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சாத்திருந்த கதவை திறந்து விட்டு பண்ணி உள்ள போயிட்டாரு. அது வந்து பயங்கர சர்ப்ரைஸ். சரியான ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷ், அப்புறமேட்டு தேங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோமா. ஐயோ நம்ம கொடுக்க முடியாமல் அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து சூப்பராக இருந்தது. அந்த ஓப்பன் பண்ணவருக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஒரு பேர் முருகராக தான் இருக்கும். முருகர், ஈஸ்வரன், எந்த பேராக இருந்தாலும் அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து டக்குன்னு அதுவும் அப்படியே ஒரு சோகமா திரும்புறோம், டக்குன்னு வந்து ஓபன் பண்ணிட்டு வாங்க வாங்க வாங்க. ஆமா, நிஜமாலுமே ஒரு சினிமேட்டிக்கா இருந்தது. சினிமேட்டிக் வைப் தான் கண்டிப்பா. வேற மாதிரி வைப். உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். இவங்க சொன்னாங்க வந்து ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாமா, உள்ள ப்ரே பண்ண பழம் இல்லைன்னா ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிட்டு போகலாமான்னு சொன்னாங்க. சரி அப்படியே போயிட்டோம், டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டோம். கோயிலில் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காரலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம்.
ஒருத்தவங்க அங்கேருந்து வந்தாங்க, சாமி கிட்ட இருந்த பழம் போல் வாழைப்பழம். அது வந்து எங்களுக்கு வந்து அவங்க கொடுத்தாங்க. அது இன்னும் பயங்கர அப்படியே சரியான வைப்பு. எதுவுமே வாங்கிட்டு போல, பட் எங்களுக்கு அந்த பிரசாதம் கிடைச்சது பயங்கரமான வைபா இருந்தது. பயங்கர ஹாப்பி. 25ல வந்து நம்ம விஷ் லிஸ்ட்டை வந்து அவர் டிக் பண்ண போறாருன்னு அர்த்தம். டிக் பண்றாரு. நம்ம வந்து அதுக்காக எஃபோர்ட்ஸ் போடுறோம். ஆமா, கண்டிப்பா. சூப்பர் டூப்பர் வாவ் ஏ சவுண்ட் ஹாப்பி. இதே மாதிரி 25 எண்டு ஒரு பிரதோஷம் வரும், டிசம்பர்ல வந்து லாஸ்ட் பிரதோஷம். அந்த டைம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா இதில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நம்ம வந்து சொல்லிட்டு அண்ட் அதுக்கு தேங்க் பண்ணிட்டு அடுத்த வருஷத்துக்கான விஷஸ் எடுத்துட்டு நம்ம வரலாம். அதுக்கப்புறம் நான் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஒன்ஸ் வந்து காட் வந்து நம்மளை ஃபினான்ஷியலாக ப்ளஸ் பண்ணிட்டாருன்னா நிறைய பாசிட்டிவாக வந்து நம்ம சொசைட்டியில் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தணும்னு எனக்கு ஆசை, நமக்கு ஆசை. பண்ணிடலாம், கண்டிப்பாக பண்ணிடலாம். இந்த 2024 வித் ஒண்டர்ஃபுல் திங்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி a memory. 24 வந்து கடந்துட்டோம், ஃபாஸ்ட்டாக போகுது. 12 வந்து வந்து ஒரு பாஸ்ட்டாக முடிவு ஆக போகுது. ஓகே, நல்லா இருந்தது. 25 வந்து நம்ம எதிர்நோக்கி போவோம், காலடி எடுத்து வைப்போம். எவ்வளோ சர்ப்ரைசஸ் அண்ட் ஹாப்பினஸ் இருக்குன்னு அதில் போய் நம்ம தேடி பார்ப்போம். பாய்.